ரொம்ப கிளியராக எவாலுவேட் பண்ணுங்கள். கடந்த 3, 4, 5 ஆண்டுகளில் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ், மாணவர்கள் பர்ஃபார்மன்ஸ் ஏறுமுகமாக இருக்கிறதா, இறங்கு முகமாக இருக்கிறதா? சென்டம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. டோட்டல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் இன் தட் ஏரியா. அந்த ஸ்கூல் அந்த ஊரில் ஒரு பிரமாதமான பள்ளிக்கூடமாக இருந்திருக்கலாம். ஆர் தே மெயின்டைனிங் தட் எட்ஜ்? ரீடைன், மெயின்டைன், சஸ்டெயின் அப்படி இருந்ததுன்னா வெரி குட். தெர் ஆர் ஸ்கூல்ஸ் லைக் தட். பட் if the present management or the present leader of the school is not efficient, he doesn't have the domain knowledge and experience, be careful. ஏனென்றால் +2ல் வாங்கக்கூடிய மார்க்கை வைத்து கொண்டு தான் அடுத்த 85 ஆண்டுகள் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையை நடத்த போகிறாங்க. நான் பார்த்தவர்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெலிஃபோன் கால். அதுக்கு முன்னே அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, வாய்ஸ் மெசேஜ். சென்னைக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க பேரண்ட்டுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன், குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் 4th ஸ்டாண்டர்டில். அங்கே இருக்கவங்களாம் விசாரித்தேன். புதுசாக வந்த ஸ்கூல் இருந்தது, ஏற்கனவே பல ஆண்டுகள் நடத்தின ஸ்கூலும் இருந்தது. புதுசாக வந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, ஏற்கனவே பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஸ்கூலில் சேர்க்கலாமா என்று யோசனை பண்ணி ஒரு ரெப்யூட்டட் பிராண்டட் ஸ்கூலில் சேர்த்தங்க. ஆனால் என்னவோ தெரியல, மார்க்கே வாங்க மாட்டேன்றான் பையன். இத்தனைக்கும் நல்ல ஓல்டு ஸ்கூல் தான். எதனால் இது நடக்குது? அவங்களுக்கு சொன்ன பதிலை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு வந்து தெரியும், ஷேர் ஆட்டோ தெரியும். இன்றைக்கி ஷேர் ஆட்டோ இல்லைன்னா போக்குவரத்தை ஸ்தம்பிச்சு போயிடும். முக்கியமாக பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு 15-20 குழந்தைகள் ஆஷ்னு வருவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷேர் ஆட்டோ, ஒரு ஓனர், அவருக்கு 4 ஷேர் ஆட்டோ இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் ஷேர் ஆட்டோ ஒரு டிரைவர் வச்சுருந்தார். ரொம்ப வருஷமாக அவர் அந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுறாரு. அவ்வளவு நம்பிக்கையாக பேரண்ட்ஸ் இந்த குழந்தைகளை ஏற்றி விடுவாங்க. கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருவார், கரெக்டாக வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவார். அந்த ஆட்டோவில் எதனா பிரச்சனை வந்தால் கூட ஓரளவுக்கு டெக்னாலஜி தெரியும், நம்பி ஏற்றலாம், நம்பி இறக்கிக்கலாம். ஒரு நாளைக்கு அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, இவர் என்ன என்னுடைய ஆட்டோ ஓட்டுறது, நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வர. அவருக்கு அவ்வளவு அந்த ஆட்டோ ரிக்ஷா ஓட்ட தெரியாது. ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு அகம்பாவம் அவருக்கு. அவர் ஆக்சிடென்ட் ப்ரோன், எதனா வண்டி நின்றால் கூட எப்படி இதை ரெட்ரீவ் பண்ணுறது தெரியாது. அது மாதிரி அவரை ஆள். இப்போ அதே ஆட்டோ தான் வருது, ஷேர் ஆட்டோ தான் வருது, ஆனால் டிரைவர் தான் வித்தியாசம். இந்த ஓனரு சல்லுபிள்ளுன்னு விழுவார், குழந்தைகளை தன்மையாக கவனிச்சிக்க மாட்டார், பேரண்ட்டோட ஒழுங்காக பேச மாட்டார், ரேஷாக ஓட்டுவார், எங்கே ஸ்லோவாக போகணும் எங்கே வேகமாக போகணும் தெரியாது. இந்த நிலையில் ஓட்டுறாருன்னா இதனால் யாருக்கு பாதிப்பு? இத்தனைக்கும் பிராண்டட் ஆட்டோ, அதாவது ரொம்ப வருஷமாக ஓடிந்து அதே ஆட்டோ தான். என்ன வித்தியாசம்? ஓட்டுறவர் வித்தியாசம். இதே தாங்க நடக்கும். ஒரு பள்ளிக்கூடம், ரெப்யூட்டட் பள்ளிக்கூடம் தான், பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தான். ஆனால் அதில் இது நாள் வரையில் இருந்த ஒரு கல்வியாளர்களோ நல்ல மூத்த ஆசிரியர்களோ இருக்காங்களா? அப்படி இல்லை. அந்த பள்ளியினுடைய ஓனர்கள் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு டைரக்டாக ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த அறிவோ துறை சார்ந்த அனுபவமோ அந்த பள்ளியை நடத்த வேண்டிய ஒரு பொறுமையோ பெற்றோர்களோடு இனிமையாக பேசக்கூடிய ஒரு தன்மையோ ஆசிரியர்களை நன்றாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை குணமோ இல்லைன்னா பிரச்சனை வரும். எஸ்பெஷலி ஹையர் கிளாஸ்னு வரும்பொழுது 9th 10th +1 +2ல் பிராண்டை மாத்திரம் பார்க்கக்கூடாது. யார் டே டு டே அங்கே உட்காந்து யார் அந்த ஸ்கூலை வழி நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு பொருளை விற்கிற மாதிரி இல்லை ஒரு பள்ளிக்கூடம். நான் ஒரு கடைக்கு போகிறேன், இந்த மவுஸ் எனக்கு வேணும், இதை நான் வாங்கிக்கிறேன், ஒரு 200 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன், இது ஒர்க் பண்ணதான் என்ன வேறு மவுஸ் வாங்கிக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடம் படிப்பு என்பது இந்த மவுஸ் வாங்குற மாதிரி, இட் இஸ் நாட் அ ஹார்ட்வேர், இட் இஸ் அ சாஃப்ட்வேர்.
எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தணும் என்ற துறை சார்ந்த அனுபவம் இல்லைன்னா எவ்ரி டே தட் யூ ஸ்பெண்ட் இன் தட் ஸ்கூல் இஸ் எ வேஸ்ட். அண்மை காலங்க நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ காம்படிஷன் வந்தாச்சு. 12th அப்புறம் எவ்வளோ துறைகள் வந்தாச்சு. இன்றைக்கி சென்டம் அப்படின்னா சென்டம் வாங்கிற குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கான்னு பாருங்கள். பள்ளிக்கூடத்தை ஒரு கல்வி சாலையாக சேவையாக துறை சார்ந்த அனுபவத்தோடு நடத்தக்கூடிய பிராண்டட் ஸ்கூல் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த அனுபவம் இல்லாமல் அந்த பிராண்டை மாத்திரம் வச்சு ஓட்டுற ஸ்கூலுன்றது டிஃப்ரெண்ட். ஸோ நான் என்ன அந்த பேரண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப கிளியராக எவாலுவேட் பண்ணுங்கள். கடந்த 3, 4, 5 ஆண்டுகளில் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ், மாணவர்கள் பர்ஃபார்மன்ஸ் ஏறுமுகமாக இருக்கிறதா இறங்கு முகமாக இருக்கிறதா. சென்டம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. டோட்டல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் இன் தட் ஏரியா. அந்த ஸ்கூல் அந்த ஊரில் ஒரு பிரமாதமான பள்ளிக்கூடமாக இருந்திருக்கலாம். ஆர் தே மெயின்டைனிங் தட் எட்ஜ்? ரீடைன், மெயின்டைன், சஸ்டெயின் அப்படி இருந்ததுன்னா வெரி குட். தெர் ஆர் ஸ்கூல்ஸ் லைக் தட். பட் இஃப் the present management or the present leader of the school is not efficient, he doesn't have the domain knowledge and experience, be careful. ஏனென்றால் +2ல் வாங்கக்கூடிய மார்க்கை வைத்து கொண்டு தான் அடுத்த 85 ஆண்டுகள் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையை நடத்த போகிறாங்க. அதனால் evaluate the school management and not the brand management. That's the message I wanted to give it to you. இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட்டை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம். நான் ஐ கேன் ரிப்ளை டு யூ ஆல்சோ. இந்த தகவல் உங்கள் மற்ற பெற்றோர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகளை நான் ஏற்றிட்டு வரேன். Do not play with the future of your children. This is the message I want to give. The risk is too big.